ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு பூஜை மட்டும் செஞ்சால் போதுங்க, வீட்டில் பணம் நம்ம தேவைக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது என்ன பூஜை, எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெரியவங்க வாழ்த்தும் போது இல்லை ஆசி வழங்கும் போதும் 16 வகையான செல்வங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு வாழ்த்துவாங்க. ஆனால் 16 வகையான செல்வங்களும் எல்லாருக்கும் கிடைச்சிருதா அப்படின்னா கிடையாதுங்க. ஏதாவது ஒரு செல்வம் குறையாக தான் இருக்கும். ஆனால் இந்த 16 வகையான செல்வங்களையும் பெறுவதற்கு தெய்வ வழிபாடுகளையும் சில குறிப்பிட்ட பூஜைகளையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்றது சுக்கிர பகவானுக்கு உரிய நாளாகும். சுக்கிரனுக்குரிய தெய்வமாக மகாலட்சுமி கருதப்படுவதால் வெள்ளிக்கிழமை அப்படின்றது மகாலட்சுமிக்கு உரிய கிழமையாக கருதப்படுதுங்க. இந்த மங்களகரமான நாளில் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா மகாலட்சுமியோட பரிபூர்ண அருளை நம்மளால் பெற முடியுங்க. வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியோட எந்த ரூபத்தை வழிபட்டோம் அப்படின்னா செல்வம் குறையாமல் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. செல்வத்திற்கு தெய்வமாக மகாலட்சுமியை வழிபடுறோம். மகாலட்சுமி எங்கெல்லாம் வாசம் செய்கிறாங்களோ அங்கே செல்வம் குறையாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். செல்வம் அப்படின்னா பணம் மட்டும் கிடையாதுங்க. தானியம், தைரியம், குழந்தை பாக்கியம், வெற்றி, இது எல்லாமே செல்வங்களாக தான் கருதப்படுது. மொத்தம் 16 வகையான செல்வங்கள் இருப்பதாக இந்து சாஸ்திரத்தில் சொல்லப்படுதுங்க. இந்த 16 வகையான செல்வங்களை வழங்கும் அதிபதிகளாக அஷ்டலட்சுமிகள் கருதப்படுறாங்க. உடல் ஆரோக்கியத்தை தருபவளை ஆதிலட்சுமி என்றும், அனைத்து நலன்களையும் தருபவளை கஜலட்சுமி என்றும், செல்வத்தை தருபவளை தனலட்சுமி என்றும், உணவு தானியங்களை தருபவளை தானியலட்சுமி என்றும், தைரியம் அளிப்பவளை தைரியலட்சுமி என்றும், வெற்றியை தருபவளை விஜயலட்சுமி என்றும், கல்வி ஞானத்தை வழங்குபவளை வித்யாலட்சுமி என்றும், குழந்தை வாக்கியம் தருபவளை சந்தான லட்சுமி என்றும் அழைக்கிறோம். இந்த 8 தேவிகளும் மகாலட்சுமியின் பலவித வடிவங்களாகும். இந்த 8 கோலங்களை தவிர இன்னும் சில வடிவங்களிலும் லக்ஷ்மி தேவி காட்சி தருவாங்க. மகாலட்சுமியின் பலவிதமான வடிவங்களை ஒன்றுதான் வைபவ லட்சுமி. இவரை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற நாள் வெள்ளிக்கிழமை. வைபவ லட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து அவரின் அருளை பெற வேண்டும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டா செல்வ வளம் குறையாமல் வீட்டில் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க. வைபவ லட்சுமி விரதத்தை பொதுவாக 11 அல்லது 21 வெள்ளிக்கிழமைகள் அப்படின்ற அடிப்படையில் தாங்க இருக்கணும். இந்த விரதத்தை பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு காலையில் தொடங்கி மாலை வரை இருக்கணுங்க. இப்போது நாளையிலேருந்து வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு முதல் நாள் வியாழக்கிழமை வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை ரூம்லாம் சுத்தம் பண்ணி பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் மகாலட்சுமி படம் இருந்ததுன்னா அதை தொடச்சி அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க. சிலை வச்சுருக்கீங்க, ஸ்ரீயந்திரம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணிக்கோங்க. உங்களால் எத்தனை அபிஷேகம் பண்ண முடியுமோ அத்தனை அபிஷேகம் பண்ணிக்கோங்க. அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி ஒரு மணப்பலகையில் தூய்மையான ஒரு துணி விரித்து அதுக்கு மேலே வைக்கணுங்க. அதை பூக்களால் அலங்கரித்து பொட்டு வச்சு நெய் தீபம் ஏற்றி வைக்கணுங்க. நெய்வேத்தியமாக பால் பாயாசம் வைக்கணும். இது மகாலட்சுமிக்கு ரொம்பவும் பிரியமான நைவேத்தியம். அதுக்கப்புறம் அஷ்டலட்சுமிகளையும் நினச்சி வழிபடணுங்க. அஷ்டலட்சுமிகளுக்கு உரிய கதையோ மந்திரமோ இதெல்லாம் சொல்லி வழிபடணும். கனகதாரா சோஸ்திரம் கண்டிப்பாக சொல்லணுங்க. அஷ்டலட்சுமி போற்றி துதி இதெல்லாம் சொல்லி வழிபடுவது மிக சிறந்த பலனை தரும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் நீங்கள் ஃபோன்லேயோ இல்லை டிவிலேயோ கூட போட்டு விட்டுக்கலாங்க. மாலையில் அதாவது காலையில் விரதம் இருக்க ஆரம்பித்து சாயந்தரத்தில் வெத்தலைப்பாக்கு 2 வாழைப்பழம் பால் பாயாசம் அப்படி இல்லைன்னா சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக வச்சு வழிபட்ட பிறகு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கிறங்க. பூஜை முடிந்து தீபாராதனை காட்டிய பிறகு நம்முடைய வேண்டுதல் அல்லது கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அஷ்டலட்சுமிகளிடமும் முன்வைத்து மனதார வேண்டிக் கொள்ளணுங்க. அதற்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்யணுங்க. இது போல் 11 அல்லது 21 வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வழிபட்டால் வீட்டில் பண கஷ்டம் உள்ளிட்ட எந்த கஷ்டமும் இருக்காதுங்க. செல்வ வளம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. ஸ்ரீ வைபவ லட்சுமி அப்படின்றவங்க தனலட்சுமி தான். ஸ்ரீ வைபவ லட்சுமி விரதம் எல்லாருக்குமே உரியதுங்க. வீட்டில் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து செய்யலாம். பெண்கள் இல்லாத வீட்டில் ஆண்களும் செய்யலாங்க. இந்த வைபவ லட்சுமி விரதம் சீக்கிரத்தில் பலனளிக்கக்கூடியது. அவர்கள் வேண்டும் வரங்களை அன்னை ஸ்ரீ வைபவ லட்சுமி அளிப்பாங்க. இந்த விரதத்தை மேற்கொள்வதால் சகல மங்களங்களும் உண்டாகுங்க. இந்த விரதத்தை 11 அப்படி இல்லைன்னா 21 வாரங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடியே அதாவது இந்த 11 வாரத்துக்குள்ளேயோ 21 வாரத்துக்கு முன்னாடியோ நீங்கள் என்ன வேண்டுதல் நினச்சி இந்த விரதத்தை தொடங்குனீங்களோ அது கண்டிப்பாக நடக்குங்க. அது நடந்து முடிஞ்சாலும் நீங்கள்
வந்து இந்த 21 வாரமோ 11 வாரமோ பூர்த்தி செய்யணுங்க. நடுவில் வந்து நிறுத்தக்கூடாதுங்க. பெண்களுக்கு இடையில் ஒரு வெள்ளிக்கிழமை விட்டு போனாலும் அடுத்த வெள்ளிக்கிழமையிலேருந்து அந்த வாரத்தை கரெக்டாக 11, 21 அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த விரதத்தை செய்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் தேவைங்க. அதாவது வந்து மிகவும் தூய்மையான மனசோடவும் நம்பிக்கையோடும் பக்தியோடும் செய்யணுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ரீ வைபவ லட்சுமி விரதத்தை மேற்கொள்பவர்களுக்கும் அதில் கலந்து கொள்பவர்களுக்கும் செல்வம் பெருகும், அஷ்ட ஐஸ்வர்யமும் உண்டாகும், மன நிம்மதி உண்டாகும், நினைத்த காரியம் கைகூடுங்க. 11 வாரங்கள் முடிஞ்ச பிறகு உங்களால் முடியும் அப்படின்னா 11 பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கலாங்க. வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு உங்களால் முடியனா ஒரு ப்ளவுஸ் பிட்டு வச்சு கொடுக்கலாம். முடியலைன்னா கூட பரவாயில்லைங்க. வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் ஒரு பூ வச்சு 11 பெண்களுக்கு கொடுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க கொடுங்க. 11 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் ஏதாவது மகாலட்சுமி அம்மன் கோவில் இருந்தால் அங்கே போயிட்டு மகாலட்சுமி அம்மனை மனசார தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்குங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.